பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أولم نؤمركم ما يتذكر فيه من تذكر وجاءكم النذير. صدق الله العلي العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يأتي عليكم عام ولا يوم إلا والذي بعده شر منه حتى تلقوا ربكم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்முயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நல்வட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, புனிதமான துல்ஹஜ் மாதத்துடைய கடைசி ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்துடைய கடைசி ஜும்மா என்று சொல்வதை விட இந்த வருடத்துடைய கடைசி ஜும்மா, வருடத்துடைய கடைசி ஜும்மா டிசம்பரில் தானே ஹசரத் வரும் அப்படின்றது இல்லை. துல்ஹஜ் தான் நமக்கு கடைசி மாதம். ஹிஜ்ரி 1400 அவ்வளோதான் நமக்கு வரும் பெரும்பாலும். அதுக்கு பிறகு இடியில் இருக்கா இல்லை தெரியும் கிட்ட 46 முடிஞ்சு 47 ஆரம்பமாகிறது இல்லையா? ஹிஜ்ரி 46 முடிஞ்சு. உண்மையிலே இந்த எல்இடியோடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட. அல்லாஹ் இந்த தயாரித்தவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்ம என்ன வருடத்தில் இருக்கிறோம், என்ன மாதத்தில் இருக்கிறோம், என்ன பிறையில் இருக்கிறோன்னு பார்க்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இந்த எல்இடியின் மூலமாக அல்லாஹ் நம்ம இந்த உம்மத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். 46 முடிஞ்சு 47, அநேகமாக அடுத்த ஜும்மா முஹர்ரம் மாதத்துடைய 1447 வருடத்துடைய ஹிஜ்ரி 47 வருடத்துடைய முதல் ஜும்மாவாக இருக்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ இந்த ஜும்மாவில் ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் ஆரம்பமாகிறது என்பதனால காலம் என்றால் என்ன, காலத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு என்ன வடிவத்தில் காட்டியிருக்கிறார்கள், காலங்களின் மூலமாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு எப்படியெல்லாம் எச்சரித்திருக்கிறார்கள், நாம் எந்தளவுக்கு அந்த எச்சரிக்கையை உள்வாங்கி இருக்கிறோம் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்கலாம். சில செய்திகள் நம்ம ஏற்கனவே கேட்டு இருக்கலாம், இருந்தாலும் நமக்கான ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும், நமக்கான படிப்பினை கிடைக்க வேண்டும் என்ற ரீதியில் சில தகவல்களை நம்ம திரட்டி இருக்கிறோம். அன்பான சகோதர பெருமக்களே, நாம் படித்திருக்கிறோம் அல்லாஹு தாலா குர்ஆனில் 92 விஷயங்களின் மீது சத்தியம் செய்கிறான். நாம் சத்தியம் செய்ய முடியாது. அல்லாஹ் வானத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்பதனால் நாம் செய்ய முடியாது. நமக்கு ஒரே வழி அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹின் மீது மட்டும்தான் நம்ம சத்தியம் செய்ய முடியும். இப்போ அல்லாஹ் அவனுக்கு மேலே ரப்பு யாரும் இல்லாதனால, அவனுடைய படைப்பினங்களிலே ஒரு முக்கியமான சில படைப்பினங்களை, அதனுடைய முக்கியத்துவத்தை மனித சமூகத்திற்கு விளங்க வைக்க வேண்டும் என்பதனால சத்தியம் செய்கிறான். வஸ்ஸமாஇ வானத்தின் மீது சத்தியமாக, வல் அர்தி பூமியின் மீது சத்தியமாக, வஷம்சி சூரியன் மீது சத்தியமாக, இப்படி நிறைய சத்தியங்களை செய்கிறான். அந்த வரிசையில் காலங்களில் மட்டும் சுமார் 18 இடங்களில் சத்தியம் செய்கிறான். காலங்கள், நேரங்கள் வைத்து. வல்லைலி இரவின் மீது சத்தியமாக, வன்னஹாரி பகலின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ரி அதிகாலையின் மீது சத்தியமாக, வல்லுஹா நண்பகலின் மீது சத்தியமாக, வல் அஸ்ரு காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா காலங்களில் உண்டான நேரங்கள் சம்பந்தமாக மட்டுமே சுமார் 18 இடங்களில் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான்.
நமக்கு கேள்வி எழணும், அல்லாஹ் இந்த காலத்தின் மீது ஏன் சத்தியம் செய்கிறான்? இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வருகிறான்? அன்பான சகோதர பெருமக்களே, குர்ஆன் ஹதீஸின் ஒளியில ஒரு மனிதன் அதிகம் அச்சப்பட வேண்டியது அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது காலத்தின் மீது. காலம் என்பது சாதாரணமானதல்ல. நமக்கு வழங்கப்பட்ட காலம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அது ஒரு வாளை போல, நம்ம அதை சரியாக பயன்படுத்தலைன்னு சொன்னால் அது நம்மை பதம் பார்த்து விடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமிதி ஷெரீஃபுடைய 2417வது ஹதீஸ், அபு பர்ஸா அஸ்லமி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா தஸூலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு. இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. நபிமார்கள் உட்பட, ஷஹீதுகள் உட்பட யாராக இருந்தாலும் இதில் விதிவிலக்கு கிடையாது. பெருமானார் பேசுகிறாங்க, நாளை மறுமை நாளில் அவனுடைய ஆயுள் சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட்டு அவன் அதற்கு பதிலை முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் வரை அவனுடைய கால்கள் கொஞ்சமும் அசையாது. இல்லையா? அங்கே அல்லாவை ஏமாற்ற முடியாது. 60 வருஷம் நான் வாழ்ந்தேன்னா அந்த 60 வருஷத்துடைய டேட்டா அங்கே கொடுக்கணும். நான் இந்த 60 வருஷத்தில் எத்தனை பகல் வந்தது, 60 வருடத்துடைய பகல், 60 வருடத்துடைய இரவுக்கு நான் கணக்கு கொடுத்தாகணும். இதில் எந்தெந்த இடங்களில் உனக்கு வழிபட்டு நடந்தேன், எங்கெல்லாம் உனக்கு உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி நடந்தேன் என்பதாக அல்லாஹு தஆலாவுக்கு பதில் சொல்லி ஆகணும். சும்மா சாதாரணமானதல்ல. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் மரணித்தோம் என்பதல்ல உலக வாழ்க்கை. உலகத்தில் ஆடு மாடுகளை போன்று ஒரு மூமின் வாழ முடியாது. நமக்கென்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது, நமக்கென்று கேள்வி கணக்கில் இருக்கிறது. இதுக்கு பதில் சொல்லாமல் அதாவது இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், லா தஸூலு கதமா அப்தீன். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், சும்மா விளையாட்டுக்கு ஏதோ கேட்கணுன்ற மாதிரி கேள்வி கிடையாதுன்றதை விளங்க வைக்கிறாங்க. சும்மா ஒப்புக்கு கேள்வி கேட்பான், பதில் சொன்னா சொல்லலாம், இல்லாட்டி பரவாயில்லை என்பது கிடையாது. லா தஸூலு கதமா அப்தீன், இந்த கேள்வி என்பது ஆப்ஷன் கிடையாது. நீ பதில் சொல்லலாம், சொல்லாம போலலாம் கிடையாது, நீ சொல்லியே ஆகணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம உன் காலை அசைக்கவே முடியாது. பிறகு எங்க ஓடுறது நடக்கிறது? செய்தி புரியுதா? இந்த லா தஸூலு கதமா அப்தீன் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க தெரியுமா? உன் காலை கூட நான் அசைக்க முடியாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பதில சொல்லாம நீ இடத்தை விட்டு நகரக்கூடாதுன்னு. அல்லாஹ் சொல்றான், இதுக்கு பதில் சொன்னாதான் நீ இடத்தை விட்டு நகர முடியும். சொர்க்கம் நரகம் ஜன்னத் எல்லாம் அடுத்தது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், என்னுடைய ஆயுளை நான் எப்படி செலவு செய்தேன் அல்லாஹு தஆலா இடத்துல நான் முழுமையாக சமர்ப்பித்தாகும். அருமையான சகோதர மக்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வார்த்தையில் சொல்லுவாங்க, மனிதனுக்கு 2 நியமத்தில் எல்லாம் வழங்கி இருக்கிறான். அது வாளை போல. அதை அவன் சரியா பயன்படுத்தலன்னு சொன்னா இது அவனை தீர்த்து கட்டிடும். இதை இவன் சரியாக பயன்படுத்திட்டு உலகத்தில் இவன் தான் ஆக சிறந்தவன். இதை அவன் வீணடிச்சிட்டான்னு வைங்களேன், உலகத்திலையும் இவனுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும், மறுமையிலையும் இவனுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும். ஒன்று காலம், இன்னொன்று இவனுடைய நாவு. காலத்தை சரியாக பயன்படுத்தி விட்டால் உலகத்தையும் இவன் வென்று விடலாம், மறுமையிலும் இவன் வென்று விடலாம். காலத்தை சரியாக பயன்படுத்தலை, உலகத்திலையும் அல்லாஹு தஆலா நாசத்தை வழங்கி விடுவான். மறுமையுடைய நாசம் இன்னும் பயங்கரமானதாக இருக்கும். அதை நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வார்த்தை கிட்டத்தட்ட நம்மளை பார்த்து சொன்ன மாதிரி அந்த வார்த்தை இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா, இன்னி அக்ரஹு அன் அரா ரஜுலன், அந்த மனுஷனை பார்க்கறதுக்கே எனக்கு எரிச்சலாக வருது. அந்த அக்ரஹுக்கு அதான் நேரடி பொருள். அவனை பார்த்தாலே எனக்கு எரியுது, உடம்புல எங்கெங்கெல்லாம் எரியுதுன்னு தெரியாதுன்னு சொல்லும்ல, அது மாதிரி அவனை பார்த்தாலே எனக்கு எரியுது. ஹதரத் உமருடைய வார்த்தை ரலியல்லாஹு தஆலா. யாரு? ஃபாரிகன் லாஃபி துன்யா லாஃபி அம்ரித் துன்யா வலாஃபி அம்ரில் வாஹிரா. ஒன்று துன்யாவிற்கு பிரயோஜனமான ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கணும், இல்லாட்டி மறுமைக்கு பிரயோஜனமான ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ரெண்டுமே இல்லை, வெட்டியா மணிகளை நேரங்களை கழித்து கொண்டிருப்பான். இவனை பார்த்தாலே எனக்கு எரிகிறது என்பதாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஒன்று மறுமைக்கு பிரயோஜனமான காரியம் சொன்னால் ஏதோ தொழுதுகிட்டு இருக்காரு, குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கிறாரு, தஸ்பீ செய்து கொண்டு இருக்கிறாரு, ஹதீஸ்களை படித்து கொண்டிருக்கிறார், மனம் செய்து கொண்டிருக்கிறார், இவர் படிக்கிறார், மற்றவருக்கு படித்து கொடுக்குறாரு. இது எல்லாம் மறுமை சார்ந்த அமல்கள். சரி, அது இல்லைப்பா, குறைஞ்சது துன்யாவுக்கு பிரயோஜனமா குடும்ப மனைவி மக்களுக்கு சம்பாதிக்கிறாரு, வியாபாரத்தில் இருக்கிறாரு, ஹலாலான வியாபாரத்தில் இருக்கிறாரு, சமுதாய பணியில் இருக்கிறாரு, இப்படி ஏதாவது உலகத்துடைய காரியமாக இருக்கலாம் அல்லது மறுமையுடைய காரியமாக இருக்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் சும்மாவே உட்காந்துருக்காம பாருங்க. இல்லையா? ஒன்று அதற்கு பிரயோஜனமாக இருக்கணும், அல்ல இதுக்கே பிரயோஜனமாக இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாமல் சும்மா நான் 4 பேர் சேர்ந்தா பேச ஆரம்பம் இல்லையா? உலக அரசியலேருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் பக்கத்து வீட்டுக்கார வரைக்கும் பேசுவோம். 2-2.5 மணி நேரம் கழியும், என்ன பேசணும் ஒன்றுமே கிடையாது, வெறும் குப்பை. அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 4 நண்பர்கள் உட்காந்து பேசுனதை என்னன்னு பேசணும் எடுத்து பார்த்தா குப்பை தான் இருக்கும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வார்த்தையில் சொல்றதா இருந்தா, நம்மள மாதிரி நபர்களை பார்த்தாலே ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா எரிச்சல் அடைகிறார்கள், வெறுப்பா வருது என்கிறார்கள்.
அருமையான சகோதர பெருமக்களே, அதனால் நம்முடைய வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட தங்கம் வைரத்தை ஈடுபடுத்தி சொல்லுவாங்க, அதை விட உயர்தரமானது இல்லையா? டைம் இஸ் கோல்டுங்குவாங்க. கோல்டு போனால் வாங்கிடலாம். இன்னைக்கு என்கிட்ட 10 பவுன் இருந்துச்சு, ஒரு தேவைக்கு வியாபாரத்தில் நஷ்டமாயிட்டேன், 10 பவுன் வெளியே போயிருச்சு. நான் அடுத்த வருஷம் இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த 10 100 ஆகலாம். போன 10 பவுன் வராதுன்னு சொல்ல முடியாது. இதுதான் கோல்டு. ஆனால் லைஃப் அப்படி இல்லை. இன்றைய நாள் திரும்ப போச்சுன்னு சொன்னால் அடுத்த வெள்ளி வரும். ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 23வது பிறை வெள்ளி வருமா? அடுத்த வருஷம் துல்ஹஜ் 23 வரும். ஆனால் 1446 முடிஞ்சு 47 வந்துடும். போன நேரத்தை திரும்ப பெறவே முடியாது. லைஃப் இஸ் கோல்டு, இல்லை கோல்டுக்கு மேலே என்பதாக சொல்வார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, காலத்தை சரியாக நம்ம பயன்படுத்தி விட்டோம் என்றால் நம்மை விட அறிவாளிகள் யாரும் இல்லை. வருஷம் முடியுது இல்லையா? 1446 முடிஞ்சிருச்சு. இன்னும் 4-5 நாளில் என்ன கட்டி போட்டாலும் 46 நிப்பாட்ட முடியாது, 46 நிப்பாட்ட முடியாது. இன்னும் 5-6 தினங்கள், இன்னைக்கு பிறை 23, அதிகபட்சமாக இன்னும் 6 தினங்கள் இருக்கலாம். வியாழன் பிறை தெரிந்து விட்டால் அடுத்த வெள்ளி 1447 முஹர்ரம் முதல் பிறை. அன்பான சகோதர பெருமக்களே, எனவே இது சம்பந்தமாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை என்ன ஒரு முக்கியமான செய்தின்னு சொன்னால், காலம் இருக்கிறதே எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காது. நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ் தான் முழு பிரச்சனையை ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. ஹதீஸுடைய பொருளை பாருங்க. புகாரி ஷெரீஃபுடைய 7068வது ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஅதி ஆமுன் வலா யௌமுன் லா யஅதி ஆமுன் வலா யௌமுன் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரு மின்ஹு. ஒரு காலம் முடிஞ்சு அடுத்த காலம் வருது. ஒரு வருடம் ஆமுன்னுனா வருடம். ஒரு வருடம் முடிஞ்சு அடுத்த வருடம் வருது, அல்லது ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வருதுன்னு சொன்னால் இதனுடைய டிசைன் எப்படி இருக்கும் தெரியுமா? டிசைன் அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செய்திருப்பா தெரியுமா? இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரு மின்ஹு, இதை விட அது மோசமானதாக இருக்கும். ஹத்தா தல்கு ரப்பக்கும், எந்த அளவுக்கு சொன்னால் நீ மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற வரைக்கும் இதுதான் நிலை. அதாவது ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இந்த வருஷம் மோசமா இருக்கா, அப்படியா, இதுக்கு அடுத்த வருஷம் வரும் இதை விட மோசமானதாக இருக்கும். அந்த வருஷம் மோசமா இருக்கா, அடுத்த வருஷம் இன்னும் மோசமாக இருக்கும். 45 மோசமா இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா 46 இன்னும் மோசமாக இருக்கும். 46 முடிஞ்சிருச்சு, 47 வரப்போகுது, 47 46 விட மோசமாக இருக்கும். நேற்று வியாழனை விட வெள்ளி மோசம், வெள்ளியை விட சனி மோசம். நாளுக்கு நாள் இந்த மோசங்கள் அதிகமாயிட்டு இருக்கும். தீங்குகள் பாவங்கள் மிகைக்குமே தவிர அதை விட சிறந்த காலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அனுபவத்தில் பார்த்துருப்போம். 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி வீட்டில் இருந்த பரக்கத்தை இன்னைக்கு பார்க்க முடியல இல்லையா? நேற்று கூட நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு 12 குழந்தைன்னு சொன்னார். அன்னைக்கெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. சாதாரணமாக 10 பிள்ளை 12 பிள்ளையை வளர்த்தாங்க. அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியல. இன்னைக்கு 3 பிள்ளையை ஒருத்தர் பெற்றுட்டாலே நம்ம ஆச்சரியமாக பார்க்கிறோம். பரவாயில்லையே 3 பிள்ளையை எப்படி மேய்க்கிறீங்க? இன்னைக்கு புலம்புறாங்க, ஹஸ்ரத் 3 பிள்ளையை மேய்க்க முடியல, வருமானமும் சரியில்லை, ஏதாவது மதரசா இருந்தால் சொல்லுங்களேன், சேர்த்துடலாமே. பிள்ளையை வளர்க்க முடியலன்னு மதரசா தேடுகிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கும். நல்லா பாதுகாக்கணும். இதான் நிலையும் கூட. நமக்கு நல்லா தெரியும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபால நம்ம என்னெல்லாம் சாதிச்சோமோ இன்னைக்கு அதை 5000 ரூபால சாதிக்க முடியல. காலம் என்பது அடுத்தடுத்து மோசமாகி கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரு மின்ஹு. ஒரு காலத்தை நீங்க திட்டினீங்கன்னு பரவாயில்ல, திட்டிக்கோங்க, அடுத்து வர காலம் இதை விட மோசமானதாக இருக்கும், அதற்கு அடுத்து வரது இன்னும் மோசமானதாக இருக்கும். இதுதான் உலகத்துடைய நிலை. இது இன்னைக்கு ஆரம்பிக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து இதுதான் நிலை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து இதே நிலை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிக்கிற அதே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் இந்த செய்தியும் பதிவு செய்கிறாங்க. திர்மிதி ஷெரீஃபுடைய 3618வது செய்தி. லம்மா கதிம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் யௌம லம்மா கதிமல் யௌமல் லதி தஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் நுழையும் பொழுது அலா அல் மதீனத்தி குல்லு ஷையின், மதீனாவுடைய எல்லா இடங்களுமே மின்னிக் கொண்டிருந்தது. அல்லாஹ் அஞ்சன்னா மின்னுவதுன்னு சொல்லுவாங்க. மதீனாவுடைய எல்லா இடங்களுமே மின்னிக் கொண்டிருந்தது. நாங்கள் தொட்டதெல்லாம் பரக்கத்தாக இருந்துச்சு. மதீனாவில் நாங்கள் தொட்டது எல்லாமே பரக்கத். மரம் மின்னியது, மலை மின்னியது, காடு மின்னியது, எல்லாமே பரக்கத்தாக இருந்தது. அதே அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஃபலம்மா கானல் யௌமுல் லதி மாத ஃபீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுலம குல்லி ஷை. நாங்கள் உணர்ந்தோம் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு எதுவெல்லாம் மதீனாவில் நாங்கள் பரக்கத்தாக பார்த்தோமோ அந்த பரக்கத் எங்கள் கண்ணு முன்னாடியே வெளியேறுவதை நாங்கள் பார்த்தோம். அதே ஒரு 10 வருஷங்கள் தான். ரசூலுல்லாஹ் வந்த போது இருந்த மதீனா ரசூலுல்லாஹ் வஃபாத்தின் போது கிடையாது. ரசூலுல்லாஹ் வந்த போது மதீனா எந்த அளவுக்கு பரக்கத்தாக இருந்ததோ ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு அந்த பரக்கத்தை நாங்கள் வெளிப்படையாக உணர்ந்தோம். எங்களுடைய பரக்கத் எங்களை விட்டு வெளியேறுகிறது என்பதாக
அதனால சரி இது அல்லாஹு தாலான்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம உணர்கிறோம், சென்ற வருடம் மாதிரி இந்த வருடம் இல்லை. பொதுவாக வியாபாரிகள் சொல்கிறோம் இல்லையா, ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வியாபாரம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஏண்டா இந்த வியாபாரம் பண்ணுறோம் தெரியாமல் வேற வழி இல்லாமல் இந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்பதாக வியாபாரிகள்லாம் புலம்புறோம் இல்லையா. இதனால இன்னும் விளங்கிக் கொள்ளுங்க, இந்த வருஷம் 2025 இப்படி மோசமாக இருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா 35 இன்னும் மோசமானதாக இருக்கும். இல்லை இதோட நல்லா இருக்கும்லாம் யோசிக்காதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாயிரும், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பொய்யாயிரும். இன்னையை விட நாளைக்கு நல்லா இருக்கும், இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நல்லா இருக்கும், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு சிறப்பாக இருக்கலாம், வாய்ப்பே கிடையாது. ஹத்தா தல்கு ரப்பக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ரப்பை சந்திக்கிற வரைக்கும் இதுதான் நிலை. நேற்றை விட இன்னைக்கு மோசமாக இருக்கிற மாதிரி இன்றைய விட நாளைக்கு மோசமாக இருக்கும். போன வருடத்தை விட இந்த வருடம் மோசமாக இருக்கிறது மாதிரி அடுத்த வருடம் இதை விட மோசமானதாக இருக்கும். அதுக்கு அடுத்த வருடம் இன்னும் மோசம் அதிகமாகிக்கொண்டே போகுமே தவிர அது நல்லதாக அமையாது என்பதாக பெருமானாருடைய வார்த்தை. அதனால ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. புகாரி ஷெரீஃபுடைய 6595வது ஹதீஸ், ஹைருக்கும் கர்ணி, மனிதர்களையே ஆக சிறந்தவர்கள் என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் ஆக சிறந்தவர்கள். சிறந்தவர்கள்ன்றது மட்டும் இல்லை, சிறந்த காலம். கர்ணின்னு சொன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, அந்த காலமே சிறந்த காலம். அதற்கு பிறகு சிறந்த காலம் சும்மல்லதீன் எலூனகும், அதற்கு பிறகு வரக்கூடிய காலம். சும்மல்லதீன் அதற்கு பிறகு வரக்கூடிய காலம். இதுதான் அல்லாஹு தஆலா கியாமத் வானம் பூமியை படைச்சதிலிருந்தே உலகத்திலே ஆக சிறந்த காலம் என்னுடைய காலம், அதற்கு பிறகு வந்த சஹாபாக்களுடைய காலம், அதற்கு பிறகு வந்த தாபியினுடைய காலம்தான். அதற்கு பிறகு இது இன்னும் மோசமாகி கொண்டே போகுமே தவிர சிறந்ததாக அமையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். கிதாபுகள் எழுதுவாங்க, இமாம்கள் எழுதுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கர்ணி நூற்றாண்டு சொல்லுமா, கர்ணின்னா நூற்றாண்டு, செஞ்சுரி. ரசூலுல்லாஹ்வுடைய கர்ணி நூற்றாண்டு இருக்கிறதே ஹிஜ்ரி 1லேருந்து 100 வரைக்கும். ரெண்டாவது எனக்கு அடுத்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, அது 100லேருந்து 180 வரைக்கும். அடுத்தது சொன்னாங்க இல்லையா சும்மல்லதீன எலூனகும், அது 180லேருந்து 220 வரைக்கும். ரசூலுல்லாஹ் இங்கேயே வித்தியாசப்படுத்துறாங்க பாருங்க. என்னுடைய காலம் என்று ரசூலுல்லாஹ் 100 வருஷத்தை சொன்னாங்க. அதற்கு அடுத்ததுன்னு சொல்லும் போது 80 வருஷம் ஆகிறது. 100லேருந்து 180 80 ஆகிறது. அதற்கு அடுத்து 80லேருந்து 180லேருந்து 220 40 ஆகிறது என்பதாக கிதாபுகள் இமாம்கள் எழுதுவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இதுதான் உலகத்துடைய நிலை. உலகம் என்பது நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே போகும். நாம இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல நாம எந்த அளவுக்கு இபாதத் செஞ்சிருக்கோம் இல்லையா, நாம இந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பொருளாதாரத்தில், என்னுடைய தொழுகை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது, நான் சொல்ற சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பிரியமானதாக இருக்கிறது, நான் சதக்கா கொடுக்குறேன், இந்த சதக்கா எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அடைகிற அளவுக்கு என்னுடைய சதக்காக்கள் இருக்கிறது. இதெல்லாம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். காலங்கள் என்பது ரொம்ப மோசமானது. ரசூலுல்லாஹ் ரொம்ப எச்சரிச்சிருக்கிறாங்க. காலத்தை வீணடிச்சிட்டேன்னு சொன்னா துன்யாவிலும் நாசமாகி விடுவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமையில் இதை விட மோசமானதாக இருக்கும். மேலே நம்ம சொன்னோம் இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த மாதிரி அடுத்த காலம் இல்லைன்ட்டு. இதை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜாவுடைய 323வது செய்தியாக இந்த ஹதீஸ் பதிவு வருது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தொழுகை எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கருடைய காலத்தில் தொழுகை எப்படி இருந்தது, சஹாபாக்களுடைய தொழுகை, நம்முடைய தொழுகை இல்லை, சஹாபாக்களுடைய தொழுகை, அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒவ்வொரு காலத்திலும் தொழுகையில ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி பதிவு செய்கிறாங்க இல்லையா. கானன் நாசு ஃபி ஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காமல் முஸல்லி யுஸல்லி லம் யுஈத் பஸர் அஹதிஹி மௌதிய கதவைஹி. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சஹாபி தக்பீர் கட்டி தொலை ஆரம்பிச்சுட்டா இவருடைய பார்வை என்பது 2 கட்டை விரலுக்கு நடுவில் இருக்கும். இவருடைய பார்வை என்பது 2 கட்டை விரலுக்கு நடுவில் இருக்கும். கதமைன்னு சொன்னா 2 கட்டை விரலுக்கு நடுவில். இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது, எல்லாம் தொப்பையும் குப்பையுமா வச்சுட்டு ரொம்ப குனிஞ்சாதான் பார்க்க முடியும். அப்படி அந்த இடத்த பார்க்கணும்னு சொன்னா நல்லா குனிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி பேணுதலாக நின்றா மட்டும் தான் சாத்தியம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு. மத்தா தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு ஃபி அஹதி அபூபக்கர் ஸிதீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அது அபூபக்கர் ஸிதீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் லம் யுஈத் பஸர் அஹதிக்கும் மௌதிய ஜபீனிஹி, சஜிதா செய்கின்ற இடத்துக்கு மாறுச்சு. இங்கே கட்டை விரலில் பார்த்த பார்வை கொஞ்சம் மேலே உயர்ந்து சஜிதா செய்கிற இடத்த பார்க்க ஆரம்பிச்சாங்க அபூபக்கருடைய காலத்தில். அதாவது எந்த அளவுக்கு நம்ம பேணுதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய பணிவு இருக்கும். பணிவு குறைய குறைய தொழுகையுடைய அந்த அசராத்து மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை சொல்றதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு தொழுகை எப்படி மாறுச்சுன்றதை புரிய வைக்கிறாங்க. காலங்கள் மாறும் பொழுது அமல்கள் மோசமடையும்.
அமல்கள் மோசமடையும். இன்னும் சொல்ல போனா ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு பள்ளிவாசல்ல இருந்த நிலை இன்னைக்கு இல்லை. ஒரு 20-30 வருடங்களுக்கு முதல்ல பள்ளிவாசல் இருந்த அந்த ஓர்மை இருக்கிறது இல்லையா, இன்னைக்கு பள்ளிவாசல் தொழுக கூட அரசியல் ஆயிடுச்சு, நோன்பு கஞ்சி அரசியல் ஆயிடுச்சு, அல்லாஹ்வுக்காண்டி செய்ததெல்லாம் மாறிடுச்சு. எல்லாமே இதான் இல்லையா. நீ இவ்வளவு கோடி கட்டுவியா பள்ளி, நான் அதை விட சிறந்ததாக பள்ளி கட்டுவேன் என்பதாக எல்லாமே ஒரு விதமான அரசியலாகத்தான் மாறி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹஸ்ரத் உம்மு சலமா என்ன சொல்ல வராங்க தெரியுமா? ரசூலுல்லாவுடைய காலத்துல சஹாபாக்களுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாவுக்கு பிறகு அபூபக்கருடைய காலத்துல சஜிதா செய்யற இடத்தை பார்த்தாங்க. ஹஸ்ரத் அபூபக்கருடைய வஃபாத்து பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல லம் யுஈது பஸர் அஹதிஹிம் மௌதிய கிப்லதி, தலையை உயர்த்தி கிப்லாவை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்வை நேரா இருந்துச்சு, கீழே இருந்த பார்வை சஜிதா செய்யற இடத்துக்கு வந்துச்சு, அங்கிருந்து பார்வை நேரா இருந்துச்சு. அதற்கு பிறகு ஃபி அஹதி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல கானன் நாசு தலஃபத் யமீனன் வ ஷிமாலன், தலஃபத் யமீனன் வ ஷிமாலன். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல கிப்லாவை பார்த்து கொண்டிருந்த சஹாபிகள் தொழுகையாளிகள் பார்வை வலது இடதுலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பார்வை சிதற ஆரம்பிச்சிருன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாவுடைய காலத்துல 2 காலுக்கு மத்தியில் இருந்த பார்வை அடுத்து கொஞ்சம் மேலே வந்துச்சு. அதுக்கப்புறம் கிப்லாவை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு தொழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க, இங்கேயும் எங்கேயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய தொழுகையும் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கு. 180 டிகிரி சொல்லுவோம் இல்லையா, 180 டிகிரி. இங்கே நான் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் 180 டிகிரி இல்லையா. இங்கே ஆரம்பிச்சா இங்கே என்னென்ன நடக்குதோ எல்லாமே நமக்கு தெரியுது. நம்ம தக்பீர் கட்டி சூரிய ஃபாத்தியா ஓதி கொண்டிருக்கோம், நம்ம அது ஓதுறதேமோ சூரிய ஃபாத்தியா தான். ஆனால் என்ன நடக்குது, யார் என்ன பேசுறா, என்னென்னலாம் பேசுறாங்க, எவ்வளோ நேரம் பேசுறாங்க, எல்லாமே நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. பேக்ரவுண்டில் தான் சூறா ஓடிட்டு இருக்கு. செய்தி புரியுதா? பேக்ரவுண்டில் சூறா ஓடிட்டு இருக்கு, ஆனால் முன்னாடி சிந்தனைகள் முழுக்க முன்னாடி தான் இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களை, ரசூலுல்லாவுடைய காலத்திற்கு பிறகும் இன்னைக்கும் மத்தியில் மிகப்பெரிய வித்தியாசம். இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு விடுங்க 1446 வருஷம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒரு 30-40 வருடங்கள்லேயே காலங்கள் மாறிவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகைக்கும் இன்னும் அதுக்கு பிறகு ஒரு 30-40 வருடங்களுக்கு பிறகு உண்டான தொழுகையை பற்றியும் ரசூலுல்லாவுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. தொழுகை என்பது ஓர்மை இருக்கணும். ஹஸரத் ஹாரிஸ் இப்னு அஷ்ஷரி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸ் அஹ்மது ஷரீஃப்டைய 17170வது ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆமருக்கும் பிஸ்ஸலாத், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையை கொண்டு நான் உங்களுக்கு ஏவுகிறேன். ஃபஇன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யன்ஸுபு வஜ்ஹு லிவஜ்ஹி அப்திஹி மா லம் யல்தஃபித். ஒரு அடியார் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சுட்டா அல்லாஹ் தஆலா அவனுடைய வேலையெல்லாம் விட்டு இவன் பக்கம் சிந்தனை ஆரம்பிச்சிடறான். யன்ஸுபுன்னு சொன்னா அப்படியே ஓர்மையோடு அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். இவனுடைய கவனம் சிதறு வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்போ இவனுடைய கவனம் சிதறுதோ அல்லாஹ் தஆலா போடா இதெல்லாம் தொழுகையான்னு சொல்லி அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸுடைய விளக்கமாக அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிட்டா முதல் தடவை கவனம் சிதறும் போது அல்லாஹ் அழைக்கிறான், அப்பா உனக்காண்டி தான் நான் வந்து நீ என்ன பாருன்ட்டு. அப்புறம் 2வது தடவையாக கவனம் சிதறும் போது அல்லாஹ் அழைக்கிறான். 3வது முறையும் கவனம் சிதறும் போது அல்லாஹ் அழைக்கிறான். 4வது முறை போய் தொலை, நீ என்னமோ தொழுவு, உன் தொழுவு எனக்கானது இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுறான் என்பதாக தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலாவுடைய நிலைப்பாட்டை ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்த தொழுகை அதற்கு பிறகு மாறிக்கிட்டே வருது. என்ன காலம்ன்றது மாறிக்கிட்டே இருக்குது, ஒரே மாதிரி இருக்காது எல்லா காலமும். அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய எங்களுடைய காலத்தில் அவங்களுடைய வாழ காலத்திலே இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை சொல்கிறது ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு சொல்கிற வார்த்தை. ரசூலுல்லாஹ் நாங்கள் இருக்கிற காலத்தில் நாங்கள் எந்த பாவத்தை மலையை விட பெருசாக பார்த்தோமோ அதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரண முடியை விட கேவலமாக பார்க்குறாங்க இல்லையா. சில விஷயங்கள் எனக்கு மயிருக்கு சமம் சொல்லுவோம் இல்லையா, நாங்களாம் பெரிய பாவமாக பார்த்ததா இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார் இல்லையா. நாங்கள் ஹராம பயப்படலை, ஹலாலுக்கே பயந்தோன்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு ஹலால்ல ஹராம் வந்துருமோன்னு சின்ன சிந்தனை இருந்தாலும் அதுலேருந்து ஒதுங்கிடுவோம். ஹராமை விட்டு நாங்கள் ஒதுக்கிறீங்கள, ஒரு ஹலால்லையே நாங்கள் ரொம்ப ஃபில்டர் பண்ணோம். இந்த ஹலால் ஓகே, இந்த ஹலால்ல ஹராம் மாதிரி இருக்குனாலே நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம் என்பதாக சொன்னாங்க. இன்னைக்கு ஹராமையே வெளிப்படையாக செய்து கொண்டு இருக்கிற முமின்கள். வட்டி எடுத்துக்கோங்களேன், வட்டி தான் நமக்கு நல்லா தெரியும் இது வட்டி தான்ட்டு. நமக்கு கொடுக்குறவனு சொல்கிறான் இது வட்டின்ட்டு, வாங்குறவனு சொல்கிறோம் வட்டின்ட்டு. ஆனால் நம்ம அதுக்கு வேற பேரை வைக்கிறோம். தனிமையில் கேட்டால் நமக்கு தெரியாது வட்டின்ட்டு, ஆனால் வட்டின்னு சொல்ல மாட்டோம். வேற ஏகப்பட்ட பேர் இந்த வட்டி மட்டுமே சமுதாயத்தில் பல பேரில் ஒரு முகமூடி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு.
இல்லை வேதனை என்னன்னு சொன்னால் கொடுக்குறவனும் வட்டின்னு தான் சொல்கிறான், வாங்குற நமக்கும் வட்டின்னு தெரியும். ஆனால் வெளியில் வட்டி இல்லாமல் வேற வேற வட்டியை நியாயப்படுத்துகிற மாதிரியான சூழலில் இருக்கிறோம். சஹாபாக்களுடைய காலத்தில் ஹராமை பயப்படலை, ஹலாலுக்கே பயந்தார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இது முக்கியமான செய்தி. இது அடுத்து ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த கடைசி காலத்தில் கடைசி ஜும்மாவில் இருக்கிறோம். இனி அடுத்த ஜும்மா அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறது என்ற நோக்கத்தில் இந்த தலைப்பை எடுத்தோம். காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால் நேரங்களை தள்ளி போடுறது. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், தொழுகையா இன்ஷால்லா அடுத்த வாரத்தில் தொழுகை ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரியான நேரங்கள் இருக்கிறது இல்லையா, இது ஷைத்தானுடைய மிகப்பெரிய ட்ரிக்ஸு, ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஷைத்தான் 2 மொழிகளில் மனிதர்கள் வழிகெடுப்பான். ஒன்று, நற்கருமங்களில் பாரமானதாகவும் பாவங்களை ரொம்ப லேசாக காட்டுவான். நல்ல அமல்கள் செய்கிறதுன்றது ரொம்ப சிரமமானதாக நமக்கு தெரியும். வெட்டியாக உட்காந்துருப்புறோம், வந்து பாங்கு சொல்லிட்டாங்க, பள்ளிக்கு வந்து தொழுவுறது 4 ரக்காத் தொழுவுறது நமக்கு பெருசாக தெரியும், எந்த செலவும் கிடையாது, ஏசியெல்லாம் போட்டு கூலிங்காக வச்சுருக்கிறாங்க. ஆனால் பள்ளிக்கு வர்றது சிரமமானதாக இருக்கிறது. ஆனால் பாவங்கள்லாம் உண்மையிலே செலவு சிரமந்தான். அடிப்படையில் பார்த்தா ஒரு ஃபோன் சொன்னால் ஃபோனு வாங்கணும், ஃபோனில் டாப் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல நெட்டு வேணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லையா, ஒரு பாவம் செய்கிறதுக்கு நிறைய தேவை இருக்கிறது, நன்மைகளுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனால் ஷைத்தான் எப்படி காட்டுறான்னு சொன்னால் நன்மையை சிரமமானதாகவும் பாவத்தை ரொம்ப லேசாகவும் காட்டுவான். நம்பர் 1. இரண்டாவது, இது ஒரு தனி தலைப்பு, இதில் பேசலாம், நிறைய பேசலாம். ஆனால் ரெண்டாவது நமக்கு முக்கியமானதுன்னு சொன்னால் எந்த நற்கருமங்களையும் செய்ய வேண்டான்னு சொல்ல மாட்டான் ஷைத்தான். பிறகு பார்த்துக்கலாம், இந்த ரம்ஜான்லேருந்து நான் இன்ஷால்லா தொழுக ஆரம்பிச்சிருவேன் இல்லையா, என் மகளுடைய கல்யாணம்லாம் முடித்த பிறகு இன்ஷால்லா நான் ஹஜ்ஜுக்கு போயிடுவேன். இதெல்லாம் நம்முடைய லாபிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. வருமானம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, ஒரு 30 நாள் போயிட்டு வந்துடலாம். இல்லைங்க, வேலைகள் இருக்குது, பிறகு பார்த்துக்கொள்ளலாம். தொழுகையில் ஃபஜருக்கு அலாரம் வைக்கிறோம் இல்லையா, 5 மணிக்கு அலாரம் வச்சோம் ஹஸ்ரத், எந்திரிச்சோம் 5:20க்கு தொழுகை, ஒரு 5 நிமிஷம் படுக்கலாம், அப்புறம் பார்த்தா 6:15 ஆயிடுச்சு. ஷைத்தான் தொழுகைக்கு போகாதுன்னு சொல்ல மாட்டான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஷைத்தான் இருக்கிறானே தொழுகைக்கு போகாதுன்னு சொல்ல மாட்டான். காம சொல்ல நேரம் இருக்குல்ல, ஒரு 5 நிமிஷம் பொறு, பிறகு பார்த்துக்கலாம், இப்படி தான் தள்ளி போடுவான். இங்கே வந்து 2வது ஜமாத் நடத்தினா என்னன்னு இங்கே பயான் செய்கிறது, வாதம் பண்ணுறது. கடையில் உட்காந்துருப்புறோம், பாங்க சொல்லியாச்சு, 20 நிமிஷத்தில் தொழுகை, கிளம்பலான்னு முடிவு பண்ணால் கிளம்பிட வேண்டியதானே. ஷைத்தான் போகாதுன்னு சொல்ல மாட்டான், ஒரு நல்ல காரியத்தை செய்யாதுன்னு சொல்ல மாட்டான், நீ செலவு செய்யாதுன்னு சொல்ல மாட்டான். இப்போவே நாங்கள் அடுத்த வாரம் செய்கிறேன், வசூலுக்கு வந்திருக்கிறாங்க, காசு இருக்குது கொடுக்கலாம், இல்லைங்க நான் பிறகு பார்க்குறேன். தேவைகளை வந்து தம்பி கேட்குறான், கொடுக்க முடியும், இன்ஷால்லா அடுத்த வாரம் பார்க்குறேன். இப்படி தான் தள்ளி போடுவானே தவிர ஷைத்தான் செய்யாதுன்னு சொல்ல மாட்டான். அருமையான சகோதர பெருமக்களே, இன்னைக்கு நம்முடைய மிகப்பெரிய சாபமே பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவது தான். அல்லாஹ் தஆலா திருமறையில் ஹதீத் என்ற அத்தியாயம், தலைப்பே ஹதீத், இரும்பு என்ற சூராவுடைய 16வது வசனம், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். இந்த வார்த்தை இருக்கிறதே 20 வயசுக்கும் பொருந்தும், 60 வயசுக்கும் பொருந்தும். 70 வயசுக்காரரை பார்த்து அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கல. அலம் யஅனில் லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு இன்னும் நேரம் வரலையா? அன் தக்ஷ குலூபுஹும், அல்லாஹ்வை பயப்படணுன்ற சிந்தனை வரலையா? எப்போதான் பயப்படுவீங்க? 20 வயசுல கேட்டால் 40ன்னு சொல்றது, 40ல் கேட்டால் ரிட்டையர்மெண்ட் ஆனது சொல்றது, அதுக்கப்புறம் கேட்டால் 70 வயசானு சொல்றது. முட்டி செத்த பிறகுதான் பள்ளிக்கு வருவீங்களா? இல்லையா? பிரஷர் சுகர்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஹஜ்ஜுக்கு போகலாம், உம்ராக்கு போகலான்ற சிந்தனை வருமா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷ குலூபுஹும், அல்லாஹ்வை அஞ்சுகின்ற எண்ணம் உங்களுக்கு எப்பதான் வரும்? எப்பதான் பயப்படுவீங்க? பார்க்கிறோம் இல்லையா, நமக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, நம்ம சமகாலம் உள்ள இவர்கள் வஃபாத் ஆகிறாங்களே, நம்முடைய குடும்பத்தில் நடக்குதா இல்லையா? இளவயது மரணம் 30+ எவ்வளோ பேர் வஃபாத் ஆகிறாங்க. ஒரு காலம் இருந்தது, கேன்சர்லாம் ஊருக்கு ஒன்று இருந்தது, இன்னைக்கு தெருவுக்கு 4 இருக்கு. கிட்னி ஃபெயிலியர் என்ற நோயெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இன்னைக்கு ஆயிடுச்சு. ஹார்ட் அட்டாக்ல வஃபாத் ஆகிறதா, இஷால நல்லா இருந்தார், ஃபஜர்ல இல்லை ஆள் இல்லை. இது வாரத்துக்கு ஒரு செய்தியாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோமே. உனக்கு என்ன எண்ணம்? உனக்கு மவுத்து வராதுன்னு நினைத்து கொண்டு இருக்கிறியா? 40 வயசுக்காரனை பார்த்து கேட்குறான், 80 வயசுல தான் மவுத்து வருமா? 80 வயசுக்காரனை பார்த்து கேட்குறான், 90, 110 வயசுல தான் மவுத்து வருமா? இல்லையா? என் வயசுல உள்ள வஃபாத் ஆகியிருக்கேன் நான், எனக்கு அறிவு வரணுமா இல்லையா? என் கூட படித்தவன், என் கூட வியாபாரம் பண்ண வஃபாத் ஆகிட்டான், எனக்கு அறிவு வரணுமா இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், அலம் அன் தக்ஷ குலூபுஹும், எப்போதான் உனக்கு அறிவு வரும்? உமர் இப்னு அப்துல் அசீஸ்னு ஒரு மிகப்பெரிய வலி, உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தவர். அவர் ஒரு ஹலீஃபா தான், ஆனால் ரொம்பவும் பேருந்தலான வாழ்க்கை வாழ்ந்தவர். பையன் மதரசாக்கு போக மாட்டேன்னு வந்து அழுகுறான். காரணம் கேட்கப்படுது, ஏன்பா மதரசாக்கு போக மாட்டேன்ட்டு. இல்லை, எனக்கு நல்ல ஆடை இல்லை, ஆடையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, எல்லாம் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. யாருடைய பையன்? ஹலீஃபாவுடைய பையன் இல்லையா? ஹலீஃபாவுடைய பையன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறான், நான் மதரசாக்கு போக மாட்டேன்னு பைத்துல் மால் கடிதம் அனுப்புகிறார்.
தன்னுடைய தேவைக்காண்டி எப்பயுமே கேட்டதில்லை. இவன் ட்ரெஸ்ஸு போடலாட்டி, நல்ல ட்ரெஸ் இல்லாட்டி மதரசாக்கு போக மாட்டானேன்ற அந்த எண்ணத்தில், பையனுக்கு நல்ல ட்ரெஸ் வேணுன்றது கூட நோக்கம் இல்லை, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாட்டி மதரசாக்கு போக மாட்டானேன்ற அந்த நல்ல எண்ணத்தில் பைத்துல் மால்ல கடன் கேட்குறார். எனக்கு கடன் கொடுங்க, அட்வான்ஸாக கொடுங்க, தேதி பிறந்த முதல் பிறைக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன். அங்கிருந்து பதில் வருது, முதல் பிறை வரைக்கும் உயிரோடு இருப்பீர்கள் என்பதற்கு உத்தரவாதம் கொடுங்க. நீங்கள் கடன் கேட்குறீங்க, கேட்குறது ஹலிஃபா, கொடுக்கறது பைத்துல் மால் பொறுப்புதாரி, அக்கௌண்ட் கேட்டால் கொடுத்துட வேண்டியதானே. அவர் என்ன கேட்கிறாரு, பிறக்கிற வரைக்கும் உயிரோடு இருப்பீங்கன்னு எனக்கு உத்தரவாதம் கொடுங்க, நான் கடன் கொடுக்குறேன். இவங்க கடனை வேணான்ட்டாங்க, எனக்கு கடனை வேணாம். பையன் கூப்பிட்டு சொன்னாங்க, அப்பா முடியாது. அவர் இங்கே இந்த உத்தரவாதம் கேட்குறாரு, அட்வான்ஸை கொடுக்கறதுக்கு. நான் உயிரோடு இருப்பேன்ற சிந்தனை, அந்த உத்தரவாதம் எனக்கு இல்லை. அதனால் இந்த கிழிஞ்ச ஆடையோடு மதரசாக்கு போ என்பதாக தன்னுடைய மகனுக்கு ஹலிஃபா சொன்னதாக பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இதான் நிலை. எதை பற்றியும் கவலை இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும், ஒரு வரட்டு தைரியம். நமக்கு முன்னாடியே நம்மோடு ஆரோக்கியமாக இருந்த படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அந்த படுக்கை நமக்கு வராது, நமக்கு உறுதியாக சொல்ல முடியுமா? யோசித்து பார்க்கிறேன். கண்ணியமான சகோதர மக்களே, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலம் யஅனில் லல்லதீன ஆமனு. இதோட இன்னொரு செய்தி, ஃபாத்திர் என்ற சூராவுடைய 37வது வசனம், அல்லாஹ் கேட்கிறான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். அவலம் நுஅம்மிருக்கும், நாளை மறுமை நாளில் காலத்தை பூரா வீணாக்கியவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல போய் கேட்பாங்க, யா அல்லாஹ் வழி, அதாவது நாங்கள் சரியாக அமல் செய்யலையே, உனக்கு கட்டுப்பட்டு நடக்கலையேங்கும் போது அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான், அவலம் நுஅம்மிருக்கும், உனக்கு நான் கால அவகாசம் கொடுக்கவில்லையா? 60 வயசுக்காரனை பார்த்து கேட்பான், 60 வயசு வரைக்கும் கொடுத்தேனே. 80 வயசுக்காரரை பார்த்து 80 வருஷம் ஆயுள் கொடுத்தேனே. 45 வயசுக்காரரை கேட்பான், 45 வருஷம் ஆயுள் கொடுத்தேனே. அவலம் நுஅம்மிருக்கும், உங்களுக்கு காலத்து கொடுக்கலையா? மன் ததக்கரு, அதாவது உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய, எச்சரிக்கை செய்யக்கூடிய உங்களிடத்தில் வந்தார்களா இல்லையா? வஜாவுக்கும் நதீர், எச்சரிக்கை செய்பவர்கள் உங்களுக்கு வந்தாங்க, உங்களுக்கு உபதேசம் செய்தார்கள், செய்யாமல் உங்களுக்கு மரணம் வந்துருச்சு. குரான் இருக்கே, இந்த நதீருக்கு எச்சரிக்கை செய்பவர்களுக்கு தப்சீர் எழுதுவாங்க, குரான் நமக்கு எச்சரிக்கை, குரானுடைய வாசகங்கள் நமக்கு எச்சரிக்கை. ரசூல் வந்தார்கள், ரசூலுடைய வார்த்தை ஹதீஸ்கள் நமக்கு எச்சரிக்கை. என்னுடைய உஸ்தாது சொல்வார், மூட்டு வலி வருது இல்லையா, இதுவும் நமக்கான எச்சரிக்கை. தலைமுடி நரைக்குது இல்லையா, முன்னாடி கருப்பாக இருந்த முடி இன்னைக்கு வெள்ளையாயிடுச்சு. இன்னைக்கு அந்த வெள்ளையை மறைக்கிறதுக்கு டை அடிக்கிறோமே தவிர இந்த வெள்ளை முடி என்ன சொல்ல வருது தெரியலையே. ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல நிற்க முடியலையே, ஒரு 100 மீட்டர் மேலே நடக்க முடியலையே. பலகீனம் ஆகுதா இல்லையா? இந்த பலகீனம் எல்லாம் அல்லாஹ் நமக்கான எச்சரிக்கை. அப்பா, உனக்கு மரணம் வரப்போகிறது, உன்னுடைய ஆயுள், உன்னுடைய முறுக்கு, வாலிப முறுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ பலகீனம் ஆகிட்டு இருக்க, எப்போ வேணா மரணம் வரலாம், கவனமாயிரு என்பதுதான் இந்த வார்த்தையுடைய பொருள். அருமையான சகோதர பெருமக்களே, இறுதியாக ஒரு 5 செய்திகளை சொல்லி வேகமாக முடிச்சுக்கிறேன். 5 ரொம்ப நீட்டமாயிராது, சில வார்த்தைகளோடு இன்ஷால்லா முடித்துக்கொள்வேன். நப என்ற சூராவுடைய 40வது வசனம், மறுமையில் புலம்பக்கூடிய புலம்பர்களை பற்றி பேசுவான். யா லைத்தனி குன்து துராபா, நான் மண்ணாக ஆயிருக்க வேண்டாமா? நான் மனுஷனாக்கி அல்லாஹ் என்னை எழுப்பி நிப்பாட்டி கேள்வி கேட்கிறானே, நான் ஒரு மண்ணோடு மண்ணாக இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை இல்லையே, சொர்க்க நரகம் பிரச்சனை இல்லையே என்பதாக புலம்புவார்கள். நபா என்பவருடைய 40வது வசனம். ஃபஜர் என்ற சூராவுடைய 24வது வசனம், யா லைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி, யா லைத்தனி என்னுடைய கேடே கத்தம் துலி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கையை நான் இந்த மறுமைக்காண்டி சேகரித்திருக்கலாமே. ஓடுனேனே, வியாபாரம், காசு, பணம், பொருளாதாரம், பட்டம், பதவின்னு ஓடுனேனே, அதில் கொஞ்ச நேரத்தை மறுமைக்காண்டி நான் ஓடி இருக்கலாமே, என்னுடைய காலத்தை மறுமைக்காண்டி நான் சேகரித்து வைத்திருக்கலாமே. அல் ஹாக்காவுடைய 25வது வசனம், யாலை தனி லம்மூத்த கிதாபியா, நம்முடைய பட்டோலிகள் எல்லாம் கொடுக்கும் பொழுது இது எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. நான் செஞ்ச எல்லா பாவமும் அதில் இருக்கும், நான் எந்தெந்த நேரங்களை வீணடித்துக் கொண்டிருந்தேன் அது பூரா அங்கே இருக்கும், அல்லாஹ் கொடுப்பான். இது எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்குமே, இதை கொடுத்துட்டானே, நான் என்ன பண்ணேன்? புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான், புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஃபுர்கானுடைய 28வது வசனம், யா வைலத்தா லைத்தனி லமத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, ஷைத்தானை பற்றி சொல்லும், இந்த ஷைத்தானை என்னுடைய நண்பனாக நான் ஆக்காமல் இருக்க வேண்டுமே. தேவையில்லாம இவனை தூக்கி முதுகுல சுமந்து இன்னைக்கு நான் நாசமாயிட்டேனே. அவன் நரகம், அதில் மாற்றம் இல்லை. அவனை தூக்கி முதுகுல சுமந்து என்னுடைய நண்பனாக ஆக்கி அவனும் நரகத்துக்கு போய் நானும் நரகத்துக்கு போற மாதிரி சூழல் வந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்புவான். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு சுபஹானல்லாஹ் சொல்ல முடியாது, ஒரு ரூபா சதக்கா செய்ய முடியாது. யாலை தனி அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா, நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்றும் வேலைக்காகாது, ஒன்றுமே வேலைக்காகாது. அல்லாஹ் அருமையான சகோதர பெருமக்களே, நமக்கான நேரம் என்பது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசியாக முஃமினூன் சூராவுடைய 99வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஜா அஹதுகுமுல் மௌத், ஒருத்தருக்கு மௌத் வரும் பொழுது, சக்கராத்துடைய நேரத்தில் நம்ம பால் ஊத்துறோம் இல்லையா, இழுத்துக்கிட்டு இருக்கு, அப்போ அல்லாஹ் நம்முடைய கண்ணில் காட்டுவான். அல்லாஹ் நம்முடைய கண்ணில் காட்டுவான். ஒரு கண்ணில் உலகத்தை பார்ப்போம், இன்னொரு கண்ணில்
பர்ஸக பார்ப்போம், கபரை பார்ப்போம். நமக்கு அப்போ நம்ம பேசுவோம். அல்லாஹ் சொல்கிறான் நம்ம பேசுவோம். இதான் செய்தி. நம்ம பேசுவோம், அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் பதில் சொல்லுவான். நமக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு சும்மா படுத்திருக்க மாதிரி தெரியும். ஆனால் அந்த சக்கராத்தில் இருக்கிறவர் பேசுகிறார். யகூலு ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீம். யா அல்லாஹ், யா அல்லாஹ். சக்கராத்தில் இருக்கவர் பேசுகிற நமக்கு தெரியாது, நம்ம சக்கராத்தில் பேசுவோம். லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீம். யா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் கொடு, இல்லையா, கொஞ்சம் நேரம் கொடு. ஒரு மணி நேரம், ஒரு 10 நிமிஷம், ஒரு மாதம், ஒரு வாரம், கொஞ்சம் நேரம் கொடு. இல்லை அஜலின் கரீம் ஃபஅஸ்ஸத்தக வகுமில சாலிஹீன். என் காசு பணங்களை பூரா உன் பாதையில் செலவு செஞ்சிடுறேன். என் காசு பணங்களை பூரா உன் பாதையில் செலவு செஞ்சிடுறேன். வகுமில சாலிஹீன். நீ எப்படிலாம் வாழ சொன்னி அப்படியெல்லாம் வாழ்றேன். நான் சம்பாதிச்சது எல்லாமே உன் பாதையில், என்னுடைய வாழ்க்கை முழுக்க உனக்காண்டி நான் அர்ப்பணித்து விடுகிறேன், கொஞ்சம் பொறுக்கலாமே என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்வான், வலை யுஅக்கிரல்லாஹ் நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. இல்லைப்பா, முடிஞ்சிருச்சு, உனக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. உனக்கு நேரம் கொடுத்து முடிஞ்சிருச்சு. 40 வயசுக்காரனை பார்த்து அல்லாஹ் இதை பதில் தான் சொல்லுவான், 80 வயசுக்காரை பார்த்து இதே பதில் தான் சொல்லுவான். உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இனி நீ கேட்டாலும் ஒரு செகண்ட் கூட முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. உனக்கான நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அல்லாஹு தாலா அவருக்கு மரணத்தை வழங்கவே செய்வான் என்பதாக முனாஃபிகுன் என்ற சூறாவுடைய 10வது வசனத்திலும் முஃமினூன் என்ற சூறாவுடைய 99வது வசனத்திலும் இதே தான். அருமையான சகோதர பெருமக்களே, நான் திரும்பவும் பதிவு செய்கிறேன். ஆரம்பத்தில் சொன்ன அதே செய்தி தான். 1446 ஹிஜ்ரி கடைசி ஜும்மாவில் இருக்கிறோம், முடிஞ்சிருச்சு. இந்த வருஷத்தை இனி நம்ம கட்டி போட்டு நிப்பாட்ட வைக்க முடியாது. அடுத்த ஜும்மா 46 முடிஞ்சு 47 முதல் வருட ஹிஜ்ரி 47 முதல் ஜும்மாவாக இருக்கும். காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்மை பார்த்து அல்லாஹு தஆலா காலங்கள் சம்பந்தமாக இது மாதிரியான கேள்விகளை எல்லாம் கேட்கிறான். நாம் எந்த அளவுக்கு விழிப்படைவை அடைந்திருக்கிறோம், வருகின்ற காலங்களை எந்த அளவுக்கு பிரயோஜனமாக கழித்திருக்கிறோம் என்ற கேள்வியோடு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.